ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்களுமே சரி, காலையில் சமையலை ஒரு குயிக்காக நம்ம முடிக்கணும் அப்படின்னா ஒரு சில ப்ரிப்பரேஷனை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோனாலே போதும். வாரம் முழுக்க என்ன மாதம் முழுக்கவே டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம சமைக்கலாம். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கலாம். நைட்டு படுக்கும்போது நமக்கு இது செய்யலாமா அது செய்யலாமான்னு யோசனை வரும். ஆனால் இது அன்னைக்கு தானே செஞ்சோம், இது நேற்று தானே செஞ்சோம், அப்போ நம்ம வேறு ஏதாவது செய்யணும். நம்ம டக்குன்னு திங்க் பண்ணும்போது நம்ம இதை பாதி இதிலெல்லாம் செய்வோமா அப்படின்றது கூட நமக்கு மறந்து போயிருக்கும். எப்போவுமே ஒரே சாம்பார் ஒரே புளிக்குழம்பு அந்த மாதிரியே செஞ்சு போர் அடிச்சிடும். உங்களுக்குன்னு நிறைய தெரியும். ஆனால் நம்ம அதை நாளைக்கு இது இருக்குல்ல இது செய்யலாம் அப்படின்னு செஞ்சதே திரும்ப திரும்ப செய்வோம். அப்படி நம்ம செஞ்சதே செய்யாமல் திரும்பவும் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் அதை நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கணும். நீங்கள் என்ன குழம்பு செய்வீங்க, எந்த மாதிரியான கிரேவி செய்வீங்க, பொரியல், வறுவல், ஒன் பாட் ரைஸ், இப்படி எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 1 வீக் நம்ம மீல் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வீக் நீங்கள் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாரம் நீங்கள் செய்யும்போது இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம இதை செஞ்சுருக்கோம், நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நம்ம வேறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வராத டைம் நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதை நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணி செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீக்கு உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தேவை, என்னெல்லாம் தேவை அப்படின்றது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா நமக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் கூட கடைக்கு போக வேண்டாம். இப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் இதை மறந்துடுவாங்க அதை மறந்துடுவாங்க, இல்லை நம்மளே சொல்கிற நேரம் இது வேணும் அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடுவோம். இந்த மாதிரி இப்போ ஒரு நம்ம ப்ரிப்பரேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வெஜிடபிள் வாங்க அது நம்ம போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வீக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு என்ன காய்கறி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஹஸ்பண்ட் கிட்ட எழுதி கொடுத்து விட்டால் அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்குவோம். எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கி வேஸ்ட்டும் பண்ண மாட்டோம். நம்ம இப்போ காய்கறி நம்ம ஒரு பிளானும் பண்ணாமல் போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிடிக்கும். இது வாங்கணும், இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நமக்கு தேவை எவ்வளவோ அதுக்கு மீறி நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் செய்கிறோமா அப்படின்னா அது ஃப்ரிட்ஜில் பாதி நாள் வேஸ்ட்டாக கூட ஆகலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள் வாங்கணும் அப்படின்னா எந்த ஒரு காயும் வேஸ்ட்டாகவும் போகாது. இப்போ நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா செஞ்சதே திரும்பவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு எப்போவுமே நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறதுக்கு டொமேட்டோ, ஆனியன், இஞ்சி பூண்டு, கேரட், பீன்ஸ், தேங்காய், மல்லி இலை, புதினா, இந்த ஐட்டம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவும் காய்கறி இல்லைனாலும் இது மட்டுமே போதும். நம்ம ஈஸியாக சமைச்சிடலாம். ஏதோ ஒன்று நம்ம ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்றைக்குமே சண்டே அன்னைக்கு மாவு ஆட்டி வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி வச்சுட்டு தேவையான வெஜிடபிளை வாங்கி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் என்றைக்குமே டென்ஷனே இல்லாமல் நம்ம சமைக்க முடியும். சாட்டர்டே சண்டேனா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைம்லேயே நம்ம இந்த மாதிரி ஏதாவது பாட்டிலில் மசாலா கொட்டி வைக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணி வைக்கிறது. ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அன்றைக்கே நம்ம அதை வாங்கி வைக்கிறது. ஏன்னா நம்ம மறுநாள் காலையில் பரபரப்பாக குழந்தைங்கள ஸ்கூல் கிளப்பணும், ஆஃபீஸ் போகணும், ஹஸ்பண்டு எல்லாத்தையும் பரபரப்பாக நம்ம செய்யும்போது இது எல்லாத்துலேயும் பொருள் நமக்கு தேவையான பொருள் இல்லை அப்படின்னா நமக்கு அதுவே கொஞ்சம் டைம் எடுக்கும், டென்ஷனும் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்ட் டயத்துக்குள்ளே நம்மளோட சமையலை முடிக்கிறதுலேயும் கொஞ்சம் கஷ்டம் வந்துடும். அதனால் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக மதியம் அந்த மாதிரி டைம்லாம் இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி மசாலா டப்பாவில் மசாலா இல்லைனா ஃபில் பண்ணி வைக்கிறது, ஜீரகம், கடுகு இதெல்லாம் இல்லை அப்படின்னா பார்த்து செக் பண்ணி வாங்கி வைக்கிறது. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம்லேயே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம தாளிக்கிற டயத்தில் அவசரமாக மிளகாக்குள்ள கை எடுப்போம். ஆனால் வத்தல் இருக்காது. அந்த டயத்தில் நம்ம வத்தல் எங்கே இருக்குது அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி போடுறதுக்கே நமக்கு டைம் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டென்ஷனே இல்லாமல் மாதம் முழுக்க நம்ம சமைக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ தோசை மாவு அந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா மறுநாள் மார்னிங்க்கும் அதே சப்பாத்தின்ற மாதிரி நைட்டே மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய். இப்போ நம்ம மார்னிங் நிறைய இட்லி தோசைலாம் செய்கிறோமா மேக்ஸிமம் தேங்காய் சட்னி செய்வோம், புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அந்த டைமில் நம்ம தேங்காவை உடச்சி அதை கட் பண்ணி எடுத்து அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நமக்கு சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு சிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் வெஜிடபிள் காலையில் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போதே தேங்காயும் கையோடு எடுத்துகிட்டு ஈஸியாக ஒரு சட்னி அரைக்க எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம மாவு
ஆட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு சாட்டர்டே சண்டே ஆட்டிட்டிங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்கு வந்து வர்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 நாளும் மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கவலைப்பட வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் எப்போவாது கோதுமை தோசை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீமிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் நம்ம வந்து குயிக்காக பண்ணி முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் வாங்குறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன வெஜிடபிள் வந்து நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கேற்ற வெஜிடபிளாக நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேவே வந்து வாங்கி வச்சுட்டு அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் ஃப்ரிட்ஜை திறந்தோமா காயை எடுத்தோமா சமைச்சோமான்னு சொல்லிட்டு நம்மளோட வேலை வந்து கடன்னு முடிஞ்சிடும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்து வேலை செய்யணுன்ற அவசியம் கூட இருக்காது. ஒரு 6 o'clock எழுந்திங்க அப்படின்னாலே போதும். 7 o'clockக்குள்ளே நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டையுமே வந்து பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தால் போதும். முழு நேரமும் கிச்சன்லேயே நிற்கணுன்ற அவசியம் வந்து இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி காய்கறிகளை எடுத்து வைக்கும்போது கவனமாக நம்ம எடுத்து வைக்கணும். எதுவுமே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருந்தாலுமே ஒரு சில காய்கறிகள் வந்து அழுகி போயிடும். அதனால் மிளகா அந்த மாதிரி ஐட்டம்னா நம்ம இந்த மாதிரி காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு மல்லி இலையாக இருந்தால் அதோட வேர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து 1 வாரம் என்ன 2 வாரம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மல்லி இலையில் வந்து வேர் பகுதியில் நிறைய மண் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை கழுவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழுகிடும். அதனால் நீங்கள் வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாட்டிலில் வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். முந்தின நாள் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நம்ம எந்த மாதிரி வைக்கணுமோ அதை வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டாக எந்த காய்கறி யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் மேலோட்டமாக வைக்கணும். நம்ம ஒரு 1 வீக் இருக்குன்னா அதில் லாஸ்ட் நம்ம எந்த காய் எடுப்போமோ அதை வந்து நீங்கள் அடிப்பகுதியில் வைக்கலாம். நான் மிளகா மல்லி இலை பூண்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு மேலே ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஃப்ரீசரில் நான் வந்து வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் காய்கறிகள் எல்லாமே வந்து நான் அடியில் உள்ள அந்த ட்ரெயில் வந்து வச்சுருக்கேன். தக்காளியை மட்டும் ஒரு அடுக்கில் வந்து வச்சுருக்கேன். தயிர் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுனது அதையும் வந்து உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். மாவில் வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங் செய்கிறதுக்கான மாவை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்து புளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் இருக்கிறதுனால மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிட்டு அப்படின்றதுனால மார்னிங் உள்ள மாவை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுட்டு மற்ற மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்படி நம்ம மாவு வந்து பிரித்து வைக்கிறதுனால நமக்கு வந்து 3 நாளுமே வந்து மாவு வந்து புளிச்ச மாவு ஒரு ஃபஸ்ட் டே மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 2 days நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து புளிச்சிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். மாவு வந்து புளிக்காமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து நான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பூடை வந்து நீங்கள் மறுநாள் பூண்டு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாளே நம்ம வந்து பூடை உரிச்சிட்டு நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் இப்போ மறுநாள் பூண்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா முந்தின நாள் மட்டும் பூண்டை கட் பண்ணி வைங்க. இப்போ நீங்கள் வந்து சண்டே பூண்டு கட் பண்ணி வைக்கிறீங்க, நீங்கள் பூண்டு குழம்பு ஆனால் நீங்கள் ஃப்ரைடே வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சண்டே வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா பூண்டு வந்து நீங்கள் மறுநாள் வைக்கிறீங்கன்னா மட்டும் வந்து கட் பண்ணுங்கள். அதில் உள்ள சத்து எல்லாமே நமக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிங்கன்னா நாளைக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி முந்தின நாள் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வைங்க. பூண்டை உரித்து வைக்கும்போது நீங்கள் மற்ற காய்கறிகளை வந்து வெறும் கவரில் நம்ம வந்து வைக்கிற மாதிரி கண்டிப்பாக பூண்டை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. பூண்டை எப்போவுமே வந்து நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் ஆகிற கண்டெய்னரில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ பூண்டு தேவையோ அவ்வளோ பூண்டை மட்டும் நீங்கள் எப்போவுமே வந்து பூண்டு வந்து அந்த நேரத்தில் உரிக்க எனக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை நான் 1 வீக் வரைக்குமே நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் மொத்தமாக கட் பண்ணி தான் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வெளிப்பகுதியில் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ மார்னிங் வந்து நீங்கள் எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டீங்க, ஆனால் சீக்கிரமாக சமையல் செய்யணும், ஆனால் டைமும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இட்லி பொடி எள்ளு பொடி பருப்பு பொடி ஏதாவது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இட்லி தோசைக்கு அழகாக வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நம்ம வந்து சூப்பராக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கு நம்ம வந்து கடகடன்னு இருக்கிற நேரத்தில் லஞ்சை நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு பொடி ரெசிபி வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி பொடி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட மதியம் லஞ்சுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வந்து அழகாக சாதம் வந்து கிளறி கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லெமன் ரசம் புளி ரசம் இதை மாதிரி ஏதாவது செஞ்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சாதம் மட்டும் செஞ்சால் போதும். அழகாக வந்து லெமன் ரசம் இல்லை புளி ரசத்தை எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து கலந்து கொடுத்துடலாம். எள்ளு பொடி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா லெமன் சாதத்துக்கு வந்து சைடிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சமைக்க நேரம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் இருந்தாலே போதும் நமக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு வந்து புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் செய்கிறோம். புளி ஊற வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கடை நம்ம வந்து சமைச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி புளி பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா புளி பேஸ்ட் செய்யறதுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் செஞ்சு வந்து நம்ம செய்யணும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் முந்தின நாள் நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புளி பேஸ்ட் அரைச்சி ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம தினமும் புளிக்குழம்பு செய்ய போகிறது இல்லை, எப்போமாதிரி தான் செய்வோம். அதனால் தேவையான அன்னைக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். காலையில் கடை நம்ம வேலைகள்லாம் முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.